வாமபாகத்தை நினைப்பவர் தோடுடைய செவியை நினைப்பானேன், வேறு ஒன்றை நினைக்கலாமே. ஞானசம்பந்தப் பெருமான் இனி தேவார பதிகங்களால் இறைவனுடைய புகழை பாடுவதையே தம்முடைய வாழ்க்கை பணியாக ஏற்றுக்கொள்ளப் போகிறார். அவ்வாறு பாடும்போது அந்த பாடல்கள் சென்று சேரும் இடம் செவியே அல்லவா? அதனால் அதை முதலில் பாடினார். இதை சேக்கிழார் பெரிய புராணத்தில் எடுத்து காட்டுகிறார். பல்லுயிரும் கலிகூற தம் பாடல் பரமர்பால் செல்லுமுறை பெறுவதற்கு திருச்செவியை சிறப்பித்து என்று அவர் காரணம் கூறுகிறார். தோடு என்பது வெள்ளோலையை சுருட்டி அணிவது. அதனால் அதனை சுருள் தோடு என்றும் சொல்லுவார்கள். தமிழ் பாடலை வெள்ளோலையில் எழுதுவது வழக்கம். வெள்ளோலை கண் பார்க்க கையால் எழுதானை என்பது ஔவையார் பாட்டு. வெண்தோடாகிய ஓலையில் எழுதி சார்த்துவதற்குரிய தேவாரத்தை வெண்தோடு அணிந்த செவியிலே சார்த்துவது பொருத்தம்தானே? அது மாத்திரமன்று, இறைவனுடைய திருக்காதில் 2 கந்தர்வர்கள் தோடாக இருந்து எப்போதும் இசை பாடிக்கொண்டே இருக்கிறார்களாம். தோடுவார் காதன்றே தோன்றா துணை ஐயர் பாடுவார் ஓர் இருவர்க்கு இட்ட படை வீடே என்று ஒருவர் பாடுகிறார். அந்த செவி இசைப்பாட்டை கேட்பதில் விருப்பமுடையது. ஞானசம்பந்தப் பெருமான் பாடும் தேவார பதிகங்கள் பண்ணோடு கலந்த இசை பாடல்கள். அவற்றை சார்த்துவதற்கு முன்னமே இசையின் சுவை கண்ட இறைவனுடைய தோடுடைய செவியை அல்லாமல் வேறு சிறந்த இடம் எது?